வணக்கம். ஒரு சாதாரண சந்திப்பு. ஆனா அதிலிருந்து ஒரு காலத்தால் அழியாத ஒரு மிகப்பெரிய ஆன்மீக கீதம் உருவாகுதுன்னா நம்ப முடியுதா? வாங்க, அந்த அற்புதமான கதைய தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளோட கதை தொடங்குற இடம் புண்ணிய ஸ்தலமான காசி. அங்க கங்கை கரையில மகா ஞானியான ஆதிசங்கரர் ஒரு காட்சிய பார்க்கறாரு. அந்த ஒரு காட்சிதாங்க ஒரு காலத்தால் அழியாத கீதத்துக்கு காரணமா அமையப்போகுது. சரி, அண்டி சாயிர நேரம் கங்கை கரையில அப்படி என்னதான் நடந்துச்சு? வாங்க, அந்த சந்திப்புல இருந்த ரெண்டு முக்கியமான நபர்கள பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அங்க ஒரு வயசான அறிஞர் உட்கார்ந்திருக்காரு. அவருக்கு அது வாழ்க்கையோட கடைசி கட்டம். ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு பாணினியோட ரொம்பவே சிக்கலான சமஸ்கிருத இலக்கண சூத்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. டுக்குறுங்கரணே டுக்குறுங்கரணேன்னு. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வாழ்க்கை முடியப் போற அந்த நிலைமையில கூட அவரோட மனசு ஆன்மீகத்தையோ முக்தியோ தேடல. அதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் இலக்கண விதிகளை கத்துக்கணும், இன்னும் கொஞ்சம் அறிவை சேர்க்கணும்னு தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த சூழ்நிலைய ஆதிசங்கரர் எப்படி பாக்குறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் அந்த பெரியவரை பார்த்து தப்பா நினைக்கல. அதுக்கு பதிலா ரொம்ப ஆழமான ஒரு கருணையோட, ஒரு ஞான பார்வையோட தான் அதை பாக்குறாரு. இது ஒரு அற்புதமான முரண்பாட்டை நமக்கு காட்டுது இல்லையா? அதாவது உள்ள இருக்கிற அந்த அழியாத பறவைய கண்டுக்காம அந்த அறிஞர் வெறும் கூண்ட மட்டும் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அவரோட நிலைமை. சங்கரரோட பார்வையில அந்த அறிஞர் ஒரு தனி ஆள் கிடையாது. அவர் யாருன்னா, மரணம்னு ஒண்ணு இருக்கிறதையே மறந்துட்டு மோகம், அதாவது இந்த உலகத்துல இருக்கிற தற்காலிகமான விஷயங்கள் மேல நாம வைக்கிற பற்று, அந்த மாயையில சிக்கி தவிக்கிற மொத்த மனுஷகுலத்தோட ஒரு அடையாளமா தெரிஞ்சாரு. சரி, இந்த ஆழமான கருணையில இருந்து அடுத்து என்னதான் ஆச்சு? அதை எப்படி ஒரு தெய்வீகமான பாடல் உருவாகிறதுக்கு காரணமா இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆதிசங்கரர் அந்த பெரியவர்கிட்ட போய் ரொம்ப உறுதியான, ஆனா அதே சமயம் ரொம்ப கனிவான ஒரு குரல்ல ஒரு சாதாரண கேள்வியே கேட்டாரு. ஆனா அந்த கேள்வி ஒரு பெரிய அதிர்வையே ஏற்படுத்துச்சு. அந்த ஒரு கணத்துல தான் தூய்மையான கருணையோட வெளிப்பாடா சங்கரரோட வாயிலிருந்து அந்த சக்தி வாய்ந்த வரிகள் பொங்கி வந்துச்சு. இது சும்மா ஒரு பாட்டு மட்டும் இல்லைங்க. இது ஒரு ஆன்மீக தலையீடு. அந்த பெரியவருக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ஒரு வேக்கப் கால் மாதிரி. உண்மை சொல்லப்போனா இந்த பாடலுக்கு மோகமுத்கரம்னு இன்னொரு பேரும் இருக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா? மாயையே உடைக்கிற சுத்தியல்னு அர்த்தம். பாருங்க, அந்த அறிஞரோட மோகம் இலக்கணமா இருந்துச்சு. ஆனா இந்த பாட்டு நமக்காகவும் தான். நாம இன்னைக்கு எதுல சிக்கியிருக்கோம்? செல்வம், புகழ், சோஷியல் மீடியா லைக்ஸ்னு பல நவீன கால மாயைகள்ல மாட்டியிருக்கோம் இல்லையா? அது எல்லாத்தையும் இது நேருக்கு நேர உடைக்குது. சரி, தன் வாழ்க்கை முழுசா செஞ்ச ஒரு விஷயத்தையே கேள்வி கேட்கிற மாதிரி இருந்த இந்த சவால அந்த அறிஞர் எப்படி ஏத்துக்கிட்டாரு? அந்த வார்த்தைகள் கேட்கறதுக்கு கொஞ்சம் கடுமையா இருந்திருக்கலாம். ஆனா அதிலிருந்த கருணை அவரோட அந்த அறிவுங்கிற கவசத்தையே உடைச்சு உள்ள போயிருச்சு. அந்த நொடியே அவருக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. அவர் என்ன நினைச்சார்னா, ஐயையோ, நான் என் வாழ்க்கை பூரா நான் எழுதின வாக்கியம் சரியா இருக்கான்னு பார்த்தனே தவிர என் வாழ்க்கையே சரியா இருக்கான்னு ஒரு நாள் கூட யோசிக்கலையேன்னு உணர்ந்தாரு. உடனடியா அவர் ஆதிசங்கரோட கால்ல விழுந்துட்டாரு. அதுவரைக்கும் ஒரு பெருமைமிக்க அறிஞரா இருந்தவரு அந்த ஒரே நிமிஷத்துல உண்மைய தேடுற ஒரு பணிவான சீடனா மாறிட்டாரு. இந்த பழைய கதை இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில நாமளே நம்மள கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. அது என்னன்னா, நாம இன்னமும் எந்த இலக்கண விதிகளை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கோம்? காசில ஒரு தெருவுல உருவான இந்த ஞானம்தான் நாங்க உங்க கூட பகிர்ந்துக்க விரும்புற விஷயத்தோட உண்மையான சாராம்சம். இந்த காணொளிய பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். இங்க நாங்க ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி, பெங்காலி அப்புறம் தமிழ் மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் நிறைய மொழிகள் சீக்கிரமே வரப்போகுது. சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையா, தெளிவா, அதே சமயம் அர்த்தமுள்ளதா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எங்க நோக்கம். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தேவத்தின் குரல், ஆதிசங்கரரோட தெய்வீக அவதாரம், மகாராஷ்டிர மகான்கள்னு பல விஷயங்களை பத்தி தினமும் வீடியோஸ் வரும். இது எல்லாமே பல மொழிகள்ல கிடைக்கும். எங்களுடைய இந்த பணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மதிப்புள்ளதா தோணுச்சுன்னா மறக்காம ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க தினமும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த தெய்வீகமான ஞானத்தை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லார்கிட்டையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொண்டு சேருங்க. வாங்க, சனாதன தர்மத்தோட ஒளிய நாம எல்லாரும் சேர்ந்து பிரகாசமா எரிய வைப்போம்.